Bellari Creation. இன்னைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி லீஃப் அண்டு ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. சரிங்களா? ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் எப்படி ஸ்டிச்சிங் கொடுக்கறது, ஃப்ளவர் எப்படி ஸ்டிச்சிங் கொடுக்கறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் சிம்பிள் லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதையே வந்து பெரிய சைஸ்லேயும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது மாதிரி உள்ள லீஃபு எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? லீஃப் வந்து நம்ம எப்போதுமே ஃபில் பண்ணும்போது கிராஸாக ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குமா என்னான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் என்னென்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். கிராஸாக இப்போ இந்தாண்ட வந்து உங்களுக்கு அந்த கோடு தெரியுது, அதில் சின்ன சைஸ் வந்து நம்ம திரும்ப அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க்கில் வந்து லீஃப் ஃபில்லிங் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அங்கே பீடு த்ரெட்டுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜர்தோசியே கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் போட முடியும். இதில் கண்டினியூவாக ஜர்தோசி எடுத்து போட முடியாது. அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஜர்தோசி மட்டும் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஜர்தோசியோட எல்லா ஸ்டிச்சும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் நீங்கள் போடுறதுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். அது வரையே கொஞ்சம் நம்ம கற்றுக்குட்டி மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் என்னடா அது வரமாட்டாங்குதுன்னு யோசிக்காதீங்க. நம்ம த்ரெட் ஒர்க் ஸ்டார்டிங்கில் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போடுங்க. இந்த லென்த்து வந்து நமக்கு திரும்ப கட் பண்ணணும். நேராக வச்சு தான் நம்ம உள்ளே தள்ளணும். இப்போ லென்த்தாக வருது, லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் த்ரெட்டை உள்ளே இழுத்துருங்க. த்ரெட்டோடய சேர்த்திங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். அதனால் த்ரெட்டை உள்ளே இழுத்துட்டு லென்த்தாக எடுத்துட்டோன்னா எப்படி நம்ம கட் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு சேர்த்து இதிலே சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கரெக்டாக லெவல் வந்துருச்சு பாருங்கள். பேக் வந்துட்டு தான் நம்ம ஜர்தோசி எடுக்கணும். ஆப்போசிட் லைன்லேருந்து ஜர்தோசி வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கக்கூடாது. ஜர்தோசியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடும்ன்றதுக்காக தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போடுறேன். நீங்களும் அது மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போடுங்க. சரிங்களா?
இது இப்போ ரொம்ப லென்த்தாக வச்சு பார்த்துட்டு ஓகேவாக இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி போடுங்க. இல்லை உங்களுக்கு அந்த ஷார்ப் நோட் வரல அப்படின்னா இது அவுட்லைனாக நம்ம ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டோம். சரிங்களா, இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட்டை போட்டுக்கோங்க. ஒரு லீஃப் மாடல் வந்துருச்சுங்களா. ஜரியில் அவுட்லைன் கொடுக்குறீங்க. சரிங்களா, ஏன்னா த்ரெட்டால் நம்ம அவுட்லைன் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் ஜரியில் வந்துட்டு அவுட்லைனு. இதே வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சு இல்லைனா ஜிக்ஸாக் ஸ்டிச்சு அதுலேயும் கொடுக்கலாம் அவுட்லைனு. இப்போ இந்த லீஃபையே நீங்கள் எம்போஸ்டாக கொடுக்கலாம். எப்படின்னா உள்ளே ஒரு ஜர்தோசி கொடுத்து, இப்போ நான் அந்த லீஃப் உங்களுக்கு போட்டு காமிப்பேன், பெரிய லீஃபு. அதில் வந்து உள்ளே எம்போஸ்ட் நம்ம த்ரெட்டு கொடுத்தோம்ல, த்ரெட்டுக்கு பதிலாக இந்த கோராவை வந்து உள்ளே கொஞ்சம் பெரிய ஜர்தோசியை கொடுத்துட்டோன்னா எம்போஸ்டாக இருக்கும் நமக்கு. சரிங்களா, திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அதில் டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஏன்னா ஜர்தோசி கொஞ்சம் மொத்தம், நம்ம இது ஒரே ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்தோன்னா அந்தளவு தெரியாது. இப்போ நம்ம டபுள் செயின் கொடுக்கும்போது உங்களுக்கு அழகாக அவுட்லைன் அழகாக இருக்கும். அப்படின்றதால டபுள் செயின் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம். நம்ம எப்போதும் போல் நீடில் அடியில் விட்டு த்ரெட்டை அடியில் இழுத்துக்கணும். இப்போ அந்த சிம்பிள் லீஃப் எப்படின்றது பார்த்தாச்சு.